எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel. நான் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கேன். பிகாஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4th டே ஆஃப் ஃப்ரஜாம் ஷூட்னு நினைக்கிறேன். லைக் கண்டினியூஸா இல்ல, பட் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஃப்ரஜாம் ஷூட் இருக்கு நமக்கு. இன்னைக்கு டீசர் நாங்க ஷூட் பண்றோம். டீசர் வந்து அந்தந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி ஷூட் பண்ணிருக்கோம். போட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு அண்ட் டீசர் ஷூட் வந்து ப்ராபப்லி இன்னைக்கு தான் லாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக நான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஸோ நார்மலி ஃப்ரஜாம் ஷூட்க்கு நான் எப்படி ரெடி ஆவேன் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் எல்லாமே ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், நல்ல டியூவியாகவும் இருக்கும், பட் ரொம்பவும் டியூவியா இருக்கக்கூடாது. ஸோ அதான் உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன். ஜாலியாக நம்ம பேசிட்டு இருக்கலாம், ஃப்ரஜாம் பத்தி பேசலாம், நிறைய விஷயங்கள் பேசலாம், அப்படியே பேசி நம்ம மேக்கப் போட்டு ரெடி ஆகலாம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கு இன்னைக்கு வந்து ஃப்ரஜாம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ யாராவது நியூவா இருக்கீங்க இந்த சேனல் அப்படின்னு சொன்னா, ஃப்ரஜாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் எவர் பிராண்ட் நானும் ராமும் லான்ச் பண்றது. ஸோ இட்ஸ் மெர்ச்சன்டைஸ் பிராண்ட். ஸோ ஃப்ரஜாம்ல நிறைய ஃபியூச்சர்ல வரும், பட் ஃபர்ஸ்ட் அதோட ஒரு கிளையா வந்து நாங்கள் மெர்ச்சன்டைஸ் தான் வந்து லான்ச் பண்றோம். விரைவில் லான்ச் ஆகும். ஸோ அதை பத்தி தான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். எனிவேஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நார்மலாக என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன், பட் நான் கிளென்ஸ் பண்ணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது மை ஆல் டைம் ஃபேவரட் டெர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர். பிகாஸ் ஸ்கின்ல அவ்வளோ ஹார்ஷாக இருக்காது, ஸ்கின் ட்ரை ஆகாது அப்படிங்கிறதுனால மேக்கப்புமே கேக்கியா அப்படிலாம் ஆகாது. ஸோ இதை வச்சு இப்படி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். எக்ஸஸ் டர்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணுறதுக்காக. அடி அவ்வளோ டர்ட் இருக்கு என் ஸ்கின்ல. இன்னைக்கும் நான் அவ்வளோ வந்து மேக்கப்லாம் நைட் ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்கினேன், பட் ஸ்டில் மேக்கப்லாம் ஸ்கின்ல இருக்கு. ஏன்னா நேற்று ஒரு ஷூட் பண்ணோம். நான் வந்து இப்போ ஒரு போஸ்ட் உண்டு. ஓகே, நான் வந்து இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து ஃப்ரஜாமோட ரிலீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேங்கிறத நான் எங்க சொல்ல, அவங்க தான் சொல்லணும். இல்ல எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, லைக் டே பை டே அந்த லான்ச் நெருங்க எக்ஸைட்டடா இருக்கு, நர்வஸா இருக்கு, ஒரு மாதிரி ஒரு கலந்த கலவையா இருக்குடா. நம்ம லைக் லிட்டரலி சொல்லணும்னா நம்ம வெட்டிங் அப்போ நமக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸாக்ட்லி இந்த வார்த்தையை நான் வாயில இருந்து எதிர்பார்த்தேன். ஏன்னா எனக்கும் அப்படிதான் இருக்கு. இல்ல, அடுத்து நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிஃபோர் மேக்கப்க்கு இது ஒரு சூப்பரான ஒரு மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிறேன். நெக்ல ஃபுல்லாவே நான் போட்டுப்பேன். எடுத்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். நீ சொல்லு தம்பி. அதான் எக்ஸாக்ட்டா வந்து நான் அந்த ஒரு ஹரிபரி, அந்த ஒரு படபடப்பு, பதபடப்பு, கொடகொடப்பு எல்லாம் அதே மாதிரி இருக்கு. இல்ல சீரியஸா லைக் கரெக்டா லான்ச் ப்ராப்பரா போகுமா, எப்படி இருக்கும் அப்படின்லாம் ஒரு மாதிரி பயமாவே ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, அதேதான். ஏன்னா வந்து நாங்க ஒன்னொன்னும் பார்த்து அப்படிதான் நாங்க வந்து பண்ணிருக்கோம். நாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்தனை மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து நாங்க சாம்பிள் வாங்கி ஃபைனலி நமக்கு வந்து டெல்லியில வந்து ஃபைனலைஸ் ஆச்சு. ஸோ அங்கதான் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கே 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இல்ல சீரியஸா நாங்க 2 இயர்ஸாவே சாம்பிள்ஸ் வாங்கிட்டு இருக்கோம், பட் கண்டினியூஸா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இதுல டெடிகேட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் சேனல் அது எல்லாமே. பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக டெடிகேட் பண்ணிட்டு இருக்கும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வந்து ரீக்விலோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் சன்ஸ்க்ரீன் வெளியே தான் ஷூட் இருக்கும் இன்னைக்கு. ஸோ என்னோட ஸ்கின்னுக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுனால அதுலேயும் நான் வந்து நார்மலாக மற்ற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிண்டட் சன்ஸ்க்ரீன். ஸோ அதனால மேக்கப் இதுக்கு மேலே போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிறேன். சொல்லு அடுத்த கேள்வி. எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கூட சாம்பிள்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, அப்ப அந்த கடைக்காரங்க கிட்ட கூட நம்ம சொன்னோம், இல்ல ஒரு 1 வீக்ல வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஸோ அதை முடிச்சுட்டு நாங்க வந்து கான்டாக்ட் பண்றோம். சீரியஸா இருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் லான்ச்க்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பட் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் இருக்கும். சோ நாங்க பிளான் பண்ணது கொஞ்சம் பிஃபோரா தான் பிளான் பண்ணோம். एक्चुअली நாங்க வந்து ஜான் 19 தான் பிளான் பண்ணோம். நிறைய நாங்க எதிர்பார்க்கல பிகாஸ் ஃபர்ஸ்ட் எவர் பிராண்ட்ல. சோ அதுல இவ்ளோ ஒரு வர்க் இருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. சோ ஏப்ரல்ல லான்ச், தட்ஸ் தி பிக் அப்டேட். பட் டேட் பண்ணுங்க. என்ன டேட்ல வந்து நாங்க லான்ச் பண்ணுவோம் நீங்க கெஸ் பண்ணுங்க. பாப்போம் கரெக்டா கெஸ் பண்றீங்களா அப்படின்னு. சோ சன்ஸ்கிரீன் போட்டேன். சன்ஸ்கிரீன் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த ஃபிக்ஸ் பிளஸ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு என்னோட ஃபேஸ்ல அடிச்சுக்கிறேன் லைக் ஒரு பிரைமர் மாதிரி. ஃபர்ஸ்ட் நான் இந்த கன்சீலரை என் ஃபேஸில் போட்டு அப்புறமா ஃபவுண்டேஷன் நான் மேலே போடுவேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது மேக்கோட கன்சீலர் NW35. இதான் வந்துட்டு இந்த கன்சீலர் ஷேடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபிக்ஸ் ப்ளஸ் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்படி எடுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியாக வந்து கையில் வரும். ஏன்னா இந்த கன்சீலர் ரொம்ப சீக்கிரம் ட்ரை ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் இப்படி ஸ்ப்ரே பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக கையில் வருது. இங்கே போடும்போது உங்களுக்கு தெரியுதா, லைக் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அப்புறமா இந்த ப்ரஷ்ஷை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்சீலரை எடுத்து நான் அப்படி போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் போடாமல் இந்த கன்சீலர் போடும்போது ஒரு நல்ல கவரேஜும் கிடைக்குது. அட் த சேம் டைம் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குது. மேக்கப் ரொம்ப நேரம் ஸ்டே ஆகுது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நான் போடுறேனே. நான் நார்மலாக மற்ற ஏதாவதுக்குன்னா மேலே ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன். பட்
வந்து ஃப்ரஜாமோட ஷூட். அதனால இன்னும் கொஞ்சம் கூட பயங்கரமாக ரெடி ஆகணுங்கிறதுக்காக லைட்டாக ஃபவுண்டேஷன் போட்டுப்பேன். இப்போ நெத்திலெல்லாம் வந்து நான் ஆரஞ்சு கன்சீலர்லாம் கரெக்டெல்லாம் போடல, நார்மலாகவே அந்த அளவுக்குலாம் நான் போட மாட்டேன். ஸோ அடுத்து இந்த கன்சீலர் போட்டேன். இப்போ லைட்டாக ஃபவுண்டேஷன் போடலாம். நான் யூஸ் பண்ணுறது மிலானியோட ஃபவுண்டேஷன் ப்ளஸ் கன்சீலர் 2-in-1. லைட்டாக நான் ஒரு பம்பு தான் எடுத்துக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஜஸ்ட் என்ன ஒரு இந்த ஃபவுண்டேஷன் போடணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இது கூட மேக்கோட ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட்டாக லைக் அது ஒரு பம்ப்னா இது ஒரு ஹாஃப் பம்ப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி லைட்டாக என்னோட கன்னத்தில் போடுறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் கன்சீலர் போட்டேன். இந்த ஏரியாலலாம் எனக்கு ரொம்ப போட்டால் ஸ்வெட் ஆகும். ஸோ ஸ்கின் வந்து கேக்கே ஆகிடும். ஸோ அங்கே வந்து ப்ராடக்ட் பில்டப் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். உடனே மொக்க போட்டுருவேன். எங்கேருந்து கற்றுப்பட்டே தெரியாது மொக்க போட. ஸோ ரிமைனிங் இருக்கிற ஃபவுண்டேஷனை என்னோட நெக்கில் அண்ட் இயர்ஸில் ஃபுல்லாக போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு ஃப்ரஜாம்? கேட்ட சொல்லு முதலியா இழிக்கிற. சொல்லுங்க மேடம். ஃப்ரஜாமுங்கிற நேம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நாளா நேம் சூஸ் பண்றது எங்களுக்கு ஒரு ப்ராப்பர் நேமே கிடைக்கல. பட் ராம் வித் ஜானு அப்படின்னு வைக்க கூடாதுன்னு வந்து எங்களுக்கு ஒரு இது. ஏன்னா அது வந்து லைக் அது ஒரு பிராண்ட் அப்படின்னு போகும்போது நம்ம அப்படியே வேற மாதிரி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா. ஸோ அதனால என்னென்னமோ யோசிச்சோம், நிறைய பேர் யோசிச்சோம். லைக் இந்த பூஸ்ட் அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டான நேம்ஸ் எல்லாம் யோசிச்சோம். லைக் பிலீவ் அப்படின்ற அர்த்தம் உள்ள நேம்ஸ் எல்லாம் யோசிச்சோம். ஃபெய்த்னு வைக்கலாமான்னு யோசிச்சோம். நிறைய ஐடியாஸ் வந்துச்சு எங்களுக்கு. செட் ஆகல இல்லடா. எனக்கு எப்படி ராம் செட் ஆகலையோ அதே மாதிரி எனக்கு அது எதுவுமே செட் ஆகல. வாஸ்தவமான பேஜ் தான். ஸோ ஸ்பஞ்ச் வச்சு இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு பயங்கர சீம்லெஸ்ஸாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா LA Girl ப்ரோ கன்சீலர்ல இருந்து மீடியம் பேஜ் ஷேட் எடுத்துக்கிறேன். புதுசு ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஓப்பனே பண்ணுறேன். நல்லா இருக்கு இது இந்த ஐடியா. ப்ரஷ் அதிலே கொடுத்து அடப்பாவி எத்தனை வருஷமா இருக்குது. நானே எத்தனை வருஷமா முன்னாடி கொஞ்சம் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தது இல்லையே, எனக்கு ஒன்றை பார்க்கறதா வேலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசணும். பேசிட்டு சரி ஓகே எங்கள் 2 பேர் நேம்லேருந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இல்லை நம்ம 2 பேர் நேம்லேருந்து மட்டும் எடுக்க வேண்டாம், நம்ம பசங்களையும் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால அப்படி இருந்து போகலான்னும் போது அப்புறம் எங்களோட என்னென்னமோ யோசிச்சோம். அதுக்கு மீனிங்கும் இருக்கணும், அது நம்ம நேமையும் ரிசம்பிள் பண்ணணும். அப்படிலாம் யோசிச்சப்போ தான் வந்து எங்கள் எல்லாரோட பேர் F for Phoebe, RA ராம், JAA ஜானு, M வந்து மார்ஷ். சோ அதுல இருந்து என்னமோ சொன்னோம். மார்ஜா இங்க பாரு கெட்ட வார்த்தையில பேசாத. மார்ஜா ஞாபகம் இருக்காடா. ரஜாம் அப்படிலாம் என்னமோ சொன்னோம். ஸோ ஃப்ரஜாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. எப்படி உனக்கு என்ன பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் கிடைச்சதோ வாய மூடா நல்லா வாயில வந்து ஒத்துக்கலாம் இல்ல நான் ஒத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பார்க் வந்து கிடைச்சது. அப்புறம் தான் சரி ஓகே இதையே ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி எங்களுக்கு உடனே மைண்ட் செட் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் பெருசாக யோசிக்கல வேற நேமுக்கு. அண்ட் ஃபைனலைஸ் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வர்க்கலால வச்சு தான். அடுத்து என்ன பண்ண போறேன்னா பவுடர் போடுறேன். மேக்கோட பவுடர் ஃபவுண்டேஷன் மை ஆல் டைம் ஃபேவரட். இது வந்து ஷூட் அப்போ எனக்கு கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா கூட லைக் என்ன சொல்றது டிஷ்யூ வச்சு எடுத்துட்டு இந்த ஃபவுண்டேஷனை பவுடர் ஃபவுண்டேஷனை ஏன் தான் வளர்றேன்னு தெரியல எடுத்து இப்படி போட்டேன்னா போதும், நல்லா ஸ்கின் செட் ஆயிடும். ஃப்ரஜாம் அப்படின்றதுக்கு வந்து ஏதாவது மீனிங் இருக்குங்களா மேடம்? எப்படி தானோ நீ ஃபன் காட்டுவேடா. பயங்கர ரிசர்ச்லாம் பண்ணப்போ பெர்ஷியன் நேம் ஒன்று இருக்கு ஃபர்சாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்சாம் அது கூட பண்ணும்போது எங்களுக்கு ஃப்ரஜாம் வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து ஓகே அதுலேருந்து நம்ம ஃப்ரஜாமே டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எங்களோட எல்லா லெட்டர்ஸும் உள்ளே போட்டு அந்த மாதிரி என்னென்னமோ ஒரு கன்ஃபியூஷனில் தான் நாங்கள் பண்ணோம். ஸோ ஃபர்சாமோட மீனிங் பேசிக்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் டாப் மோஸ்ட் லைக் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா கூகுளில் வேற என்ன போட்டிருந்துச்சுன்னா பி ஃபிட்டிங் வர்தி அப்படின்லாம் போட்டிருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை எப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிராண்ட் வந்து பயங்கரமாக இருக்கணும், பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பி ஃபிட்டிங் அப்படிங்கிறத நாங்களே சும்மா எப்படி வச்சுக்கிட்டோம்னா லைக் ஆல் பீப்புள் எல்லாருக்குமே அது வந்து பொருந்தணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற மணிக்கு வந்து அது கண்டிப்பா வொர்த் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு கடைசியில் அந்த நேமை ஃபிக்ஸ் பண்ணோம். இதுதான் ஃப்ரஜாமோட பின்னணி. ஓகே மேடம், நன்றி வணக்கம். நன்றி. சரி ஓகே, ஃப்ரஜாமோட லான்ச்சுக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்டான ஐடியாஸ் இல்ல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இல்ல ஸ்பெஷலா ஏதாவது பண்ணலாம்னு இருக்கீங்களா மேடம்? ஸோ ஆக்சுவலி ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜிஎன்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களும் பண்ணணுன்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸும் கூட வருது. இது போதும் எனக்கு. ஓகே, ஸோ ஐப்ரோவும் பண்ணிட்டேன். இந்த பிளேஸில் அப்படியே நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக பெனிஃபிட்டோட கிம்மி ப்ரோ இது வந்து ஐப்ரோ ஃபைபர், இட் வில் ஸ்டே இன் பிளேஸ். ப்ளஸ் இன்னும் கூட நல்லா நீட்டாக லைக் கோம் பண்ணி நல்லா நீட்டாக தெரியும். ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம கடைசி ஃபைனல் டச்சாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மெயின் டச்சாக வச்சுக்கிட்டோம்னா யாரும் கண்டுக்காதீங்க உன. ஓகே, ஐஸ்க்கு வந்து நான் ஷிம்மர் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நைக்காவோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். இது என்ன பேலட்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஐஸ் ஆன் மீ 10-in-1 ஐஷேடோ பேலட், ஸ்மோக்கி at 8. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நார்மலான ஒரு லைட்டர் ஷேட் எடுத்துக்கிறேன். நான் ஒன்றுமே பெருசாக பண்ண மாட்டேன் ஐஸ்க்கு. பிகாஸ் எனக்கு ஐஸ் அவ்வளோ போல்டாக அப்படிலாம் வேண்டாம். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்மளோட ப்ராடக்ட்ஸில் இருக்கணும், நம்மளோட ஐஸ்லலாம் இருக்கக்கூடாது.
பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணல. இல்லைன்னா பயங்கரமா ஸ்மோக்கி ஐ அப்படிலாம் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மேடம், இவன் ஒருத்தன்டா ஃப்ரெஜாம் மர்ச் வந்து ஃப்ரெஜாம் மர்ச்சோட நின்றுமா இல்ல? ஸோ இட்ஸ் மர்ச்சன்டைஸ் பிராண்ட். ஸோ ஃப்ரெஜாமில் நிறைய ஃபியூச்சரில் வரும். ஃப்ரெஜாம் கார், ஃப்ரெஜாம் பைக், ஓ அந்த மாதிரி ஸ்பேஸ். வளரே காசா பணமா வளரி தரல. ஃப்ரெஜாம் ஸ்பேஸ்னு அந்த தொலைநோக்கு பார்வை. ஆமா கண்டிப்பா ஃப்ரெஜாம் ஸ்பேஸ்லாம் வந்து வரும். நாங்க வர வழியில ஒரு பெரிய பில்டிங் ஒன்று பார்த்தோம். பெரிய ஆஃபீஸ், பயங்கர பெரிய ஒரு ஆஃபீஸ் ஒன்று, அதை பார்த்தோம். இதே மாதிரி ஃப்ரெஜாமோட பில்டிங் ஒரு வாட்டி பிளாக் அண்ட் ஒயிட்ல பல ஏக்கர் பரப்பளவுல வந்து பெருசா ஃப்ரெஜாமோட ஆஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி நடக்கும்னு நம்புறோம். அடுத்து இதுலயே வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் இருக்கு, அது எடுத்துக்கிறேன். கூல் டோன் எடுக்கல, வார்ம் டோன் தான் எடுக்கிறேன். பிகாஸ் எனக்கு நார்மலி வார்ம் டோன் தான் பிடிக்கும். அது இப்படி கார்னர்ல போட்டுக்கிறேன். ரொம்ப லைட்டா தான், ஹெவியாலாம் நான் போல. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க வந்து டெஸ்லா கம்பெனிக்கு டஃப் கொடுக்க போறேன்னு சொல்றீங்க, அப்படிதானே? எப்படி நானும் இது எலான் மாஸ்க் கேட்டாருன்னு வச்சுக்கோ, வந்துருவாரு ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீடு தேடி. டேய் ஒரு மர்ச்சன்டைசர் லான்ச் கூட பண்ணலாம், அதுக்குள்ள நீ இந்த பேச்சு பேசுவியாடா அப்படின்னு. பட் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணணும்டே, அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். aim to the sky, then only you can reach the top of the tree. வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ஓ அப்படின்னா சூப்பர் தான் குண்டு. ஓகே, இப்போ நான் ஷிம்மர் ஷேட் எதுவுமே யூஸ் பண்ணல. என்ன பண்றேன்னா சும்மா இந்த லைட்டான ஒரு beige ஷேட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து என்னோட ஐஸோட ஃப்ரண்ட் பார்ட்ல போட்டுக்கிறேன். That's it, my eye makeup. Simple as that. உன் நெத்தில பேசாம ஃப்ரெஜாம்னு எழுதிக்கோங்க, ஃப்ரெஜாம் மேக்கப் லுக். எப்படிடா எப்படி நல்லா இருக்கா? கேவலமா இருக்கு. பேசாம லான்ச் அப்படி பண்ணுவோம், உன் நெத்திலையும் என் நெத்திலையும் ஃப்ரெஜாம் அப்படின்னு எழுதிடுவோம். லூசு பயலே. ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கண்ணு கீழே நான் காஜல் போடல, லைக் ரொம்ப லைட்டா போடுவேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த சேம் கண்ணுக்கு மேல யூஸ் பண்ண சேம் ஷேட்ஸே இப்படி கண்ணு கீழே போட்டுக்கிறேன். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா காஜல் எடுத்துக்கிறேன். காஜலை வந்து நான் கண்ணுக்கு மேல கண்ணு கீழே எல்லாம் போட்டு பயங்கரமா பிளெண்ட் பண்ண போறது இல்லை. ஆக்சுவலி காஜலே போடாம இருக்கலாம்னு யோசிச்சேன், பட் சும்மா லைட்டா இந்த ஏரியால மட்டும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். கண்ணுக்கு மேலேயும் இதே மாதிரி போட்டுக்கலாம். போட்டு வந்துடுறேன். A few minutes later. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் போயிட்டு எல்லாத்தையும், இந்த கண்ணில் இல்லை மொத்தமாக இந்த சைடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பக்கம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நியூட்ரிடோமோட லிப் பாம் போட்டுக்கிறேன். இதில் வந்து SPF இருக்கு. என் லிப்பும் மாய்ஸ்சரைஸ் ஆகும், அட் தி சேம் டைம் சன் கிட்ட தான் எனக்கு ப்ரொடெக்ட் ஆகும். பிகாஸ் லிப்புமே பார்த்தீங்கன்னா நமக்கு சன் கிட்ட இருந்து பாதிப்பு இருக்கு. ஸோ லிப்ஸ்க்குமே SPF இருக்கிற லிப் பாம் போடுறது நல்லது. அடுத்து என்னோட கரண்ட் ஃபேவரட் கே பியூட்டியோட மஸ்காரா. ஸோ இதை எடுத்துக்கிறேன். இது வந்து பயங்கரமாக லேஷஸை லிஃப்ட் பண்ணும். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவர் அட்டென்ஷன் வந்து என்னோட ஐஸ்க்கு லிப்ஸ்க்கு எதுக்குமே வேண்டாம். அதனால மஸ்காரா மட்டும் நான் ஆர்டிஃபிஷியல் லேஷஸ் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் என்னோட லேஷஸே அழகாக காட்டுற மாதிரி சூப்பரான ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஹோஸ்ட் எங்கே போனார்னே தெரியல. ஐ திங்க் சாப்பிட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹோஸ்ட், இங்க தான் நிக்கிறேன். கொஸ்டின் என்ன ரெடி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உண்மையாவே நீ வந்து ஒரு ரியல் கோன் மணிக்கா க்ரோட் பத்தி ஹோஸ்ட் ரேஞ்சு கூட நீ இமேஜின் பண்ணிருக்க. ஓகே மேடம், நீங்க கோன் மணிகா க்ரோட் பத்தின்னு சொன்னனால எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃப்ரெஜாம் வந்து கோன் மணிகா க்ரோட் பத்திக்கு வந்து ஸ்பான்சர் பண்ண போறீங்கன்னு வெளியே பேசிக்கிட்டாங்க. எப்படி மேடம்? எப்படிடா பண்ணு காட்டாதடா. இன்னொன்னு ஆப்ல அண்டர்டேக் பண்ணி ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. ஓகே, ஸோ மேலே போட்டேன், கீழேயும் போட்டுக்கலாம். ஓகே, லேஷஸும் போட்டாச்சு. அடுத்தது வந்து இந்த பக்கம் நம்ம ப்ளஷ் எல்லாம் போடலாம். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா Forever42 ப்ரொஃபஷனல் பேலட். ரொம்ப சூப்பரான ஒரு பேலட் இது. ஏன்னா இதில் ஒரு கோரல் ஷேட் மாதிரி இருக்குது ப்ளஷ்ஷு. செம்ம பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் எப்பவுமே எடுத்துட்டு கையில் இப்படி தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். நான் போட்டு இப்படி தேய்க்கல, பிகாஸ் என் ஃபவுண்டேஷன்லாம் மூவ் ஆகிடக்கூடாது. ஸோ லைட்டாக இப்படி டேப் பண்ணிவிட்டு ரொம்ப மைல்டாக இப்படி தேய்க்கிறேன். என் மூக்குலேயும் போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இந்த ப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்குது. எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிராண்டே ஃப்ரெஷ் அப்படின்னு வெளியே காட்டுற மாதிரி ஒரு ஃப்ரெஷ் லுக்காக இருக்கணும். அடுத்து வந்து சேம் பேலட்ல இருக்கிற ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். ரொம்ப லைட்டா ஹைலைட் பண்றேன். நார்மலான நான் ஹைலைட்டர்ல குளிப்பேன், பட் நான் இந்த வாட்டி ரொம்ப லைட்டா தான் நான் போட்டிருக்கேன். பிகாஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கின் க்ளோவா தெரிய வேண்டாம் அப்படின்னு. சரி, அடுத்தது ஒரு குட்டி ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துட்டு சேம் ஹைலைட்டர் கொஞ்சம் எடுத்துட்டு என்னோட ப்ரோ கீழே ஹைலைட் பண்ணிக்கிறேன். உன்னோட ப்ரோ யாரு? அது கீழே போய் நீ ஹைலைட் பண்ற. ஜோக்கா? ஜோக் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா சிரிப்பு தான் வரல. சரி வீடு. எல்லாமே ரொம்ப மைல்டாக தான் பண்ணுறேன், எதையுமே ரொம்ப ட்ராமாட்டிக்காக அப்படி பண்ணல. ஓகே மேடம், இன்னொரு தகவல் ஒன்று வந்துச்சு. ப்ரீ ஆர்டருக்கே வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன்.
ஆக்சுவலி வெப்சைட் பில்ட் ஆகிட்டு இருக்கு, ப்ராடக்ட் இமேஜஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து நிறைய ஒரு சிலது ஸ்டில் மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்கு, லைக் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால அது நிறைய வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு இருக்கும், அதில் சோல்ட் அவுட்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதை பார்த்து எங்களுக்கே சிரிப்பாக தான் இருந்துச்சு, இன்னும் லான்ச்சே பண்ணல அதுக்குள்ளே என்னடா சோல்ட் அவுட்டுன்னு. பட் ஆனால் அதெல்லாம் மேனுஃபேக்சர் ஆனதுக்கு அப்புறமா அந்த சோல்ட் அவுட் வந்து ரிமூவ் ஆகிடும். அதெல்லாம் இவங்க பார்க்கலடா, பார்த்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். சோல்ட் அவுட்னு இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணுறோம். அடுத்து Forever42 லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, இந்த நம்ம வீட்டில் பெட்ஸ் வச்சிருந்தோம்னா இதுதான் வந்து நம்மளோட மேக்கப் ப்ராடக்ட்ஸோட நிலைமை. பட் அதை கண்டுக்க வேண்டாம். லிப் லைனர் இப்போ வந்து என்னோட லிப் பாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இல்லையா, அது லைட்டாக நான் வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். லிப்லேயும் பாம் போட்டிருக்கீங்க, வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ எப்படி உன் ஸ்கின் வந்து ஹைலைட்டர் போடாமல் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கு? ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே அப்படிதான். மானம் கெட்ட பல. எங்கள் தாத்தா ஹியாஃபும் இருக்கார்ல. லிப் லைனர், ஐலைனர், டென்ஷன் பண்ணக்கூடாது, ஷேடோ லைனர். ஸோ லிப் லைனரையே ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். Forever42 நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நிஜமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். அடுத்து சேம் Forever42 வெல்வெட் ரோஸ் மேட் லிப்ஸ்டிக் இதை எடுத்து ஓகே, ஹோஸ்ட் பசிக்குது, பாய். ஸோ that's it. இதுதான் வந்து என்னோட கம்ப்ளீட் மேக்கப் லுக். ஸோ இப்படி தான் நான் வந்து ஃப்ரெஜாம் ஷூட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆவேன். அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஜஸ்ட் வேர் ஆர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் நம்ம ஷூட்டுக்கு ரெடி ஆக வேண்டியது. அதனால ஃபைனல் லுக் என்னால் காட்ட முடியாது, லைக் எப்படி வந்து நான் ட்ரெஸ் பண்ணி அதை நான் வந்து காட்ட முடியாது. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். கடைசியாக செட்டிங் ஸ்ப்ரேவை மறக்கக்கூடாது, நான் அப்படி தான் எப்போவுமே அதை மறப்பேன். ஸோ அதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் இட்ஸ் ஆல் டன். ஸோ நான் போய் கடற்கரை ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் உங்கள் எல்லாரையுமே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Keerthi. Bye. என்னோட ஹோஸ்ட் சாப்பிட போயிட்டாரு. ஸோ பாய்.